வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். டெல்லியில் நேற்று மாலை 7 மணி அளவில் கார் வெடிப்பு சம்பவம் நடந்திருக்கு. 12 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 20க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த கார் வெடிப்பு சம்பவம் சொல்லும் செய்தி என்ன? தீவிரவாதம் மனிதகுலத்தின் இருப்புக்கு ஒரு நிரந்தர ஆபத்தாக, மிரட்டலாக இருந்து கொண்டே தான் இருக்கிறது என்பதுதான் இது சொல்லக்கூடிய செய்தி. இது முதல்ல தீவிரவாத செயலா இல்லையா என்பதை அதிகாரபூர்வமான மொழியில் இந்திய அரசு இதுவரை தெரிவிக்கவில்லை என்பது இந்த சம்பவத்தில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். வழக்கமாக இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா நெக்ஸ்ட் 2 to 3 or 4 ஹவர்ஸில் இந்திய அரசு இது தீவிரவாத செயல் அல்லது இது ஒரு விபத்து என்று சொல்லிடும். சில இடங்களில் சிலிண்டர்கள் வெடிச்சப்பெல்லாம் ராஜஸ்தான் மாதிரியான இடங்களில் இது வெடி விபத்து தான் என்ற அரசே சொல்லியிருக்கிறது. இந்த மாதிரியான குண்டு வெடிப்புகள் தீவிரவாத தாக்குதல்லாம் இமிடியேட்டாக அது தீவிரவாத தாக்குதல் என்று ஓரிரு மணி நேரங்களில் அரசு சொல்லிவிடும். நேற்றைக்கு 9:45 மணி வாக்கில் 3 மணி நேரம் கழித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ANI தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியில் எல்லா குணங்களிலும் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னார். வெளிப்படையாக இது தீவிரவாத தாக்குதல் என்று அமித்ஷா அவர்கள் சொல்லவில்லை. இன்று காலையில் ஒரு 11 மணி வாக்கில் என்று நினைக்கிறேன், பூட்டானில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள், பிரதம மந்திரி, இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் கொண்டு நிறுத்தப்படுவார்கள், பிரச்சனையின் ஆழத்திற்கு சென்று நாங்கள் உண்மையை கண்டுபிடிப்போன்றார். அப்படின்னா மறைமுகமான வார்த்தைகளில் இது தீவிரவாத தாக்குதல் என்று தேசத்தின் பிரதம மந்திரி அறிவிக்கிறார். அப்படி தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். பட் ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, 2005 நடக்கக்கூடிய இந்த குண்டு வெடிப்புகளை ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில் பார்க்கக்கூடிய எனக்கு ஏன் இந்திய அரசு ஆங்கிலத்தில் சொல்வது த T வேர்டு, டெரரிசம்ன்ற வேர்டை இதுவரையில் சொல்ல மறுக்கிறது என்பது ஆச்சரியமான ஒன்றாக இருக்கிறது. மறைமுகமாக பிரதம மந்திரி சொல்லிவிட்டார், இது இந்த காரியத்தை செய்தவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்பதை அவர் சொல்லிவிட்டார். ஆகவே நாம் அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இது விபத்து என்றால் அப்படி சொல்ல மாட்டார். ஆகவே இது ஒரு தீவிரவாத நடவடிக்கை என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, நீங்கள் கேட்ட கேள்வி இது சொல்லும் செய்தி என்ன என்பது. மனிதகுலத்தின் இருப்புக்கு தீவிரவாதம் ஒரு பெரியதொரு அச்சமாக தொடர்ந்து நிலவிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் இது சொல்லக்கூடிய செய்தி. 3 விஷயங்கள் மனிதகுலத்தின் இருப்புக்கு மிகப்பெரிய ஆபத்து என்று நான் பார்க்கிறேன். 1 தீவிரவாதம், 2வது புவி வெப்பமயமாதல், 3வது நாளும் அதிகரித்து வரும் ஏற்றத்தாழ்வு, இருக்கிறவனுக்கும் இல்லாதவனுக்குமான ஏற்றத்தாழ்வு. இது 3ம் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக நம்பர் 1 ஆபத்து தீவிரவாதம் தான். அது எல்லாவற்றையும் அழித்து போட்டுவிடும். இப்போ இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அணு ஆயுதங்கள், இவையெல்லாம் தீவிரவாதிகள் கையில் கிடைத்தால் நீங்களே கற்பனை செய்து கொள்ளலாம் எங்கு போய் முடியும் என்று. உங்கள் கேள்விக்கான பதில், நேற்றைய கார் குண்டுவெடிப்பு சம்பவம் சொல்லக்கூடிய செய்தி என்பது மனிதகுலத்தின் இருப்புக்கு தீவிரவாதம் ஒரு பேரச்சுறுத்தலாக தொடர்ந்து நிலவிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த சம்பவம் சொல்லக்கூடிய செய்தி என்று நான் புரிந்து கொள்கிறேன். ஏன் 24 மணி நேரமாக இதை அதிகாரப்பூர்வ மொழியில் சொல்வதற்கு அரசு நேரம் எடுத்துக்கிறாங்க? எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன் அரசு ஏன்னா நேற்றைக்கு தொலைக்காட்சிகளில் பேசும்பொழுது கூட 9 மணி வாக்கில், 9லேருந்து 10 மணி வாக்கில் இந்தியா டுடேயில் ராஜ்தீப் சர்தேசாய் அவருடைய அந்த நிகழ்ச்சியில் கூட அவர் தொடர்ந்து இந்த கருத்தை வலியுறுத்தி கொண்டிருந்தார். அப்புறம் ஒரு விவாத மேடை நடந்தது. அதில் ஒரு 4 பேர் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகள்லாம் கலந்து கொண்டதில் ஒரு காவல்துறை உயர் அதிகாரி ஓய்வு பெற்றவர், ஒரு பெயர் எனக்கு மறந்து விட்டது, அவர் இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் டெரர் அப்படின்றார். தீவிரவாத நடவடிக்கைன்னும் பொழுது அவர் ஆங்கர் இது உங்களுடைய கருத்து, இது என்னுடைய கருத்து அல்ல என்று அந்த இடத்துல டிஸ்க்ளைமர் போடுறார். ஏன்னா அது அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காமல் நாம் அது தீவிரவாத நடவடிக்கை என்று சொல்ல முடியாது. அமித்ஷா அவர்கள் அதற்கு கிட்டத்தட்ட அதே நேரத்தில் தான் உள்துறை அமைச்சர் ஒரு பேட்டியில் ANIக்கு கொடுத்த இதில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மினிட்ஸ் இருக்கும், அவ்வளோதான். எல்லா குணங்களிலிருந்தும் நாங்கள் இதை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம், அவ்வளோதான் சொன்னார். கிட்டத்தட்ட இது தீவிரவாத நடவடிக்கை என்று மறைமுகமாக இந்திய அரசு ஒப்புக்கொண்டது. பிரதம மந்திரி அவர்கள் இன்றைக்கு மோடி அவர்கள் பூட்டான்லேருந்து பேசும்பொழுது, சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள், பிரச்சனையின் ஆழத்திற்கு சென்று நாங்கள் உண்மையை கண்டுபிடிப்போம் என்பது மறைமுக மொழிகளில் அவர் சொல்லிவிட்டார். ஆனால் செய்திகள் வருது, NIA விசாரணை அதெல்லாம் வரும், NIA வரும், NSG வரும். NSG டெக்னிக்கல் நோ ஹவுக்காக வரும், விசாரணை NIA பொறுத்து. நவ் ஏன் T வேர்டை யூஸ் பண்ண அரசு தயங்குது? இல்லை, மருத்துவர் ஈடுபட்டிருக்கிறார். ஏற்கனவே ஒரு பெண் மருத்துவர் உட்பட 4 மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஏற்கனவே இருந்தாங்க. காஷ்மீரில் அந்த மருத்துவர் படித்தார்.
இப்படி அங்கங்க ஸ்கேட்டர்டான செய்திகள் வருதே தவிர அரசுட்டேந்து எந்த கீவேர்டு ஏன் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வரலன்றதான் இப்போ நம்ம பேச வேண்டியது. ப்ராபப்ளி த ஒன் ரீசன் கார்த்திகேயன், அது என்னன்னா 6 மாதங்களுக்கு முன்பு ஆபரேஷன் சிந்தூர் நடந்தப்ப இந்திய அரசு, ஐ திங்க் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அல்லது உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அல்லது 2 பேருமோ சொன்னது, அல்லது இந்திய அதிகாரிகள் சொன்னது, இந்திய அரசின் கருத்து என்பது என்னென்னா, பரவலாக தேசிய ஊடகங்களில் சர்வதேச ஊடகங்களிலும் பேசப்பட்டது, இனிமேல் பாகிஸ்தானிலிருந்து செயற்படக்கூடிய தீவிரவாதிகள் இந்திய மண்ணில் ஏதாவது தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் அது இந்தியா மீதான போராக கருதப்படும். எனி ஆக்ட் emanates from Pakistan which results in a terror act in India will be considered as an act of war. பாகிஸ்தானிலிருந்து செயல்படக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் இந்தியாவில் ஏதாவது ஒரு தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் அது இந்தியாவின் மீதான பாகிஸ்தானின் போர் நடவடிக்கையாக கருதப்படும். அப்படின்னா அதோட லாஜிக்கல் எண்ட் ஆபரேஷன் சிந்தூர் மாதிரி நாங்கள் அடிப்போம் அப்படின்றது. ஸோ இதை தீவிரவாத நடவடிக்கை என்று அதிகாரப்பூர்வ மொழியில் இந்திய அரசு ஒப்புக்கொண்டால் நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஜிக்கல் கொஸ்டின், தர்க்கவியல் ரீதியிலான 2வது கேள்வி என்பது, அப்படி என்றால் நீங்கள் ஆபரேஷன் சிந்தூர் 2 அல்லது 3 இதை தொடங்குவீர்களா என்பது. மேபி அந்த தர்ம சங்கடமான நிலைமையை தவிர்ப்பதற்காக இந்திய அரசு இது டி என்ற வேர்டை, அதாவது தீவிரவாதம், டெரரிசம் என்ற வேர்டை பயன்படுத்த தவறுகிறதா என்ற சந்தேகம் எழுகிறது என்று இன்றைக்கு கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் கட்டுரைகள் வந்திருக்கின்றன. எவ்வளவு தூரத்திற்கு அதை ரொம்ப நாளை தவிர்க்க முடியாது. தட் இஸ் ரைட். அதாவது ஒரு சில நாட்கள் வேண்டுமானால் நீங்கள் தள்ளி போடலாம். பிரதம மந்திரியோட பேச்சு, மோடி அவர்களுடைய பேச்சு இது தீவிரவாத நடவடிக்கை என்பதை சொல்லிவிட்டது. அமித்ஷா தான் வழக்கமாக சொல்லுவார், மோடி சொல்கிறார், வெளிநாட்டு மண்ணிலிருந்து சொல்கிறார், இது சம்பந்தப்பட்டவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட இந்த 22 மணி நேரத்தில் இந்த சம்பவம் குறித்த இந்திய அரசு, பிஜேபி, RSS உடைய ரியாக்ஷன் என்பது குவைட் இன்ட்ரெஸ்டிங். அது கடந்த காலங்களில் இருக்கும்போது நேரடியாக இது தீவிரவாத தாக்குதல், பாகிஸ்தான் சம்பந்தப்பட்டிருக்கிறது, யாராக இருந்தாலும் தப்ப முடியாது, மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட், இப்படிலாம் பேசக்கூடியவர்கள் நான் அறிந்த வரையில் இந்த 22 மணி நேரத்தில் அத்தகைய மொழிகளை உபயோகப்படுத்தவில்லை. ஃபண்டமெண்டல் கொஸ்டின் இஸ், ஏன் இந்திய அரசு இது இஸ் அன் ஆக்ட் ஆஃப் டெரர் என்று சொல்ல மறுக்கிறது என்பது சர்வதேச பார்வையாளர்கள் மத்தியிலும் இந்தியாவில் விவரம் அறிந்தவர்கள் மத்தியிலும் புருவங்களை உயர்த்த வைத்திருக்கிறது. அரசியல் அழுத்தம் காரணமாக இருக்கலாமா? ஹரியானா மாநிலத்தில் 3000 கிலோ வெடிபொருட்கள் கைது செய்யப்படுது, பறிமுதல் செய்யப்படுது. டெல்லியில் இந்த கார் வெடிப்பு சம்பவம் நடந்திருக்கு. அந்த பாதுகாப்புக்கு மத்திய அரசாங்கம் தான் பொறுப்பு. மத்தியில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறதும் பாஜக. ஹரியானா மாநிலத்தில் வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்ட மாநிலம் பாஜக. இதெல்லாம் சேர்ந்து ஒரு பொலிட்டிக்கலாக அவங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்கிறதுனால ஒருவேளை இந்த அமைதி இருக்குமோ? இருக்கலாம். பட் உண்மைன்றது ஒன்று இருக்குல்ல. கடந்த காலங்களில் நீங்கள் ஆட்சி செய்த மாநிலங்களில் அல்லது மத்தியில் எது நடந்தாலும் நீங்கள் இட்ஸ் ஆக்ட் ஆஃப் டெரர்னு தானே சொல்கிறீங்க. இதில் இந்த 3000 கிலோ வெடி பொருட்கள் பிடிப்பட்டது. நேற்றைக்கு காலையில் தான் இந்த செய்தி வருது, பஸ்டட், அந்த தீவிரவாத குழுக்கள் டெரர் மாடியூல்ஸ் பஸ்டட்னு வருது. பட் அவர்கள் தான் இதை செஞ்சாங்களான்றதுக்கான கான்க்ரீட்டான ப்ரூஃப் எதுவும் வரல. ஒரு டாக்டரை அந்த காரை ஓட்டிட்டு போனது ஒரு டாக்டர்ன்றாங்க. அது இந்த குழுவில் இருக்க டாக்டராக வேற ஒருத்தரான கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட்ஸ் வரல, கசிய விடப்படுகிற செய்திகள் தான் வரும். அதே மாதிரி ஒரு பெண் மருத்துவர் உட்பட 3 பேர் காஷ்மீரை சார்ந்தவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். இது ஜெய்ஷி முகமதோட அந்த லேடி டாக்டருக்கு தொடர்பு இருக்குலாம் செய்திகள் கசிய விடப்படுகின்றன. தேசிய இந்த அமைப்பும் கூட இது வரைக்கும் பொறுப்பேற்கல. எந்த அமைப்பும் அவங்களும் பொறுப்பேற்கல. இது கடந்த காலங்களில் நிகழ்ந்த 2005 டாக்டர் மன்மோகன் சிங் காலத்தில் 2005லேருந்து 2008 நவம்பர் 26 வரைக்கும் மும்பை தாக்குதல் வரைக்கும் தொடர்ச்சியாக தீவிரவாத தாக்குதல் நடந்தது. 2008 நவம்பர் 26க்கு பிறகு கணிசமான அளவு குறைஞ்சது. 2011 டெல்லியில் கோர்ட்டில் ஒரு பிளாஸ்ட் நடந்தது. அதான் கடைசி 14 வருஷம் பொறுத்து இப்போ தான் நடக்குது. மோடி கவர்மெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய தாக்குதல், இதைத்தான் நம்ம சொல்ல முடியும். நாட்டின் கேந்திரமான பகுதியில், தலைநகரத்தில் இது நடக்குது. பட் இந்திய அரசு மட்டுமல்ல, பாஜக, இந்துத்துவ அமைப்புகள், RSSோட ரியாக்ஷன், வலதுசாரிகளோட ரியாக்ஷன் ஆச்சரியப்படத்தக்க அளவில் இருக்குது. நேரடியாக அவர்கள் குற்றம் சாட்ட எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் வரல, சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். அண்ட் நேம் காலிங்லாம் இல்லை. ஏன் இந்த தயக்கம் அப்படின்னா, இதை கார் வெடிப்புன்னு கடந்து போக முடியாது. இட்ஸ் அ பிளாஸ்ட். அண்ட் வாட்டர் பிரைம் மினிஸ்டரோட ஸ்பீச்சில் பார்க்கும்போது இட் லுக்ஸ் லைக் தெளிவாக இது டெரர் ஆக்ட் தான் இருக்குது. அப்படி தான் செங்கோட்டை பக்கத்தில் இருக்குது. பிரதம மந்திரி சம்மந்தப்பட்டவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள்னு தேசத்தின் பிரதமர் சொல்கிறாருன்னா ஃபைன், இது தீவிரவாத நடவடிக்கை தான். ஏன்னா விபத்தாக இருந்தால் சம்மந்தப்பட்டவர்களை, விபத்து அது, அதில் நீங்கள் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த வார்த்தைக்கு அந்த இடத்துல தேவையில்லாது. அப்போ பிரதமர் இதை சொல்கிறாருன்னா மறைமுகமாக இது தீவிரவாத தாக்குதல் என்று மோடியே சொல்கிறாரு. அப்படின்னா ஏன் அஃபிஷியலி இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா
மறுபடியும் சொல்கிறேன், அது தீவிரவாத நடவடிக்கை டி வேர்டுன்றாங்க ஆங்கிலத்தில். அதை ஏன் வந்து வை தேர் ஷைங் அவே அப்படின்றது தான் நமக்கு புரியல. பட் எனிவே இது கண்டிப்பாக அதை ஒத்துப்பாங்க, இன்னும் சில நாட்கள் அதை ஒப்புக்கொண்டு தான் ஆக வேண்டும். இது ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய வருத்தமான ரொம்ப ஆபத்தான ஒரு நிலை என்று தான் பார்க்க வேண்டும். ஏனெனில் நீங்கள் இதில் மருத்துவர்கள் கடந்த காலங்களில் வந்து ஹாஃப் பேக்கடாக இருக்கக்கூடிய பள்ளி படிப்பை பாதியில் விட்டவங்க, இல்லை கல்லூரி படிப்பில் காலேஜ் ட்ராப் அவுட்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்க, வேறு தொழில்களில் இருக்கவங்க தான் தீவிரவாத நடவடிக்கைகளில் நம்ம பார்த்துருக்கோம் ஈடுபட்டது. மருத்துவர்கள்ன்றது வந்து ரொம்ப லுக்ஸ் அலார்மிங் ஒன். ரொம்ப உயிர்காக்கும் பணியில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் 3000 கிலோ வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டது நேற்று காலையில் வந்த செய்தி ரொம்ப 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 அலார்மிங்கான ரொம்ப ஆபத்தான ஒரு செய்தி தான். எப்படி அதை இந்திய அரசு கண்டுக்காமல் விட்டது. அப்புறம் இதில் இந்திய இன்டெலிஜென்ஸ் பியூரோவுக்கு வந்து ஒரு ஃபுல் டைம் எக்ஸ்டென்ஷன்லேயே அவர் இருக்கார். புல்வாமா அப்பையும் அவர் தான் இருந்தார், இப்பயும் அவர் தான் இருக்கார். இட்ஸ் அ ஃபெயிலியர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் பியூரோ. கண்டிப்பாக வந்து இது உளவுத்துறையின் தோல்வி என்பதுதான் முதல் கட்ட பார்வையில் யாராலையும் சொல்ல முடியும். அப்படி என்றால் அதுக்கு ஒரு முழு நேர உளவுத்துறை இயக்குனரை நியமிக்காமல் தங்களுக்கு தோதானவர் இல்லை என்கின்ற காரணத்தால் மோடி அரசு ஏற்கனவே ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரிக்கு தொடர்ந்து பணி நீட்டிப்பு செய்வது என்பது வந்து இந்த பிரச்சனையின் இன்னொரு கோணத்தையும் நமக்கு காட்டுகிறது. அப்படி என்றால் எங்கே இவங்க கோட்டை விட்டாங்க? நாங்கள் புல்வாமாவுக்கு பிறகு தீவிரவாதத்தையும் அழிச்சிட்டோம், பாகிஸ்தானில் கம்ப்ளீட்டாக அந்த டெரர் பேடெல்லாம் ஒழிச்சிட்டோம்னு சொன்னாங்க. 6 மாதத்துக்குள்ளே இது நடக்குதுன்னு போது அப்போ உங்களுடைய ஆப்ரேஷன் சிந்தூர், உங்களுடைய இராணுவ நடவடிக்கைகள், உங்களுடைய ஒட்டுமொத்த அணுகுமுறை தீவிரவாதத்தை, அது இந்திய மண்ணுக்கு பாகிஸ்தான் மண்ணிலிருந்து இந்தியாவின் மீது ஏவிவிடப்படும் தீவிரவாதத்தை கருவறுப்பதற்கு மோடி அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய த ஓவரால் டாக்ட்ரின் ஆஃப் ஆன்டி டெரரிசம், தீவிரவாதத்திற்கு எதிரான மோடி அரசின் ஒட்டுமொத்த செயற்பாடுகள் என்பவை என்று கேள்விக்குறியாகின்றன. இதுக்கு தார்மீக பொறுப்பு யார் ஏற்கணும்? ஆங்கிலத்தில் சொல்கிறேன்னா, அட் வாட் லெவல் யூ வில் ஃபிக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த சம்பவத்திற்கு எந்த மட்டத்தில் நீங்கள் பொறுப்பை தீர்மானித்து யாருக்கு நீங்கள் தண்டனை கொடுக்க போயில். தண்டனைனா நான் வந்து சம்மந்தப்பட்டவங்களுக்கு இல்லை, கடமை தவறிய அதிகாரிகளுக்கு. ஆங்கிலத்தில் சொன்னால் த பக் ஸ்டாப்ஸ் வேர். அப்போ இவ்வளவு கேள்விகளுக்கும் நாம் பதில் தேட வேண்டி இருக்கிறது. இதற்கு யார், அதாவது ஹெட் சுட் ஹவ் பீன் ரோல்டுன்னுவாங்க. நீங்கள் வந்து இந்த சம்பவத்திற்கு ஹார்ட் ஆஃப் த கேபிட்டல் போய் செங்கோட்டை என்பது இந்தியாவின் மிகப்பெரிய மேன்மையான அடையாளங்களில் ஒன்று. அந்த இடத்து பக்கத்திலே வந்து இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்குது. வரும் மிகப்பெரிய அளவிலான 25 மீட்டர் தள்ளி போய் மனித உடல்கள் வந்து தெரித்து விழுந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட வந்து ஒரு 45 நிமிடங்களுக்கு மேலாக வாகனங்கள் தீப்பற்றி எரிந்திருக்கின்றன போது வந்து ரொம்ப அச்சத்தை ஊட்டக்கூடிய ஒரு பார்க்கிங் ஏரியாவிலே 3 மணி நேரத்திற்கு மேலாக இந்த வாகனம் நின்றுக்கிறாங்க. அப்போ இது கண்டிப்பாக வந்து உளவுத்துறை, இந்திய உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் பியூரோ அதனுடைய தலைவர் நிச்சயமாக இதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். டெல்லி காவல்துறை என்பது உள்துறை அமைச்சரின் கட்டுப்பாட்டில் இருப்பது. அது அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்தாலும், இப்போ ரேகா குப்தா இருந்தாலும், பிஜேபி கவர்மெண்ட் இருந்தாலும், அமித்ஷாவோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இடத்துல இது நடக்குதுன்னா இது அமித்ஷாவின் தோல்வி, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பட் அட் வாட் லெவல் யூ வில் ஃபிக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் இதே வந்து மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலத்தில் நடந்ததுன்னா இந்நேரம் வந்து பொங்கி எழுந்திருப்பார்கள் பாஜகவினர். இங்கே இதற்கு யாரை நீங்கள் பொறுப்பாக்குவீர்கள்? முதல்ல உளவுத்துறைக்கு ரொம்ப கேந்திரமான ஒரு பதவி, டைரக்டர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் பியூரோ, டிஐபின்னுவாங்க. அதுக்கு எப்படி நீங்கள் வந்து எக்ஸ்டென்ஷன்லேயே ஒரு அதிகாரியை வைத்திருக்க முடியும்? அது மிகப்பெரிய ஒரு அவலமாகத்தான் பார்க்கப்படுகிறது. எந்த மட்டத்தில் இதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க? அது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமாக, எல்லாரும் பிரச்சனை தவறு அப்படின்னு வந்தால் மாநில அரசுகள் உள்துறை அமைச்சகத்துக்கிட்ட ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இப்போ உள்துறை அமைச்சரை தப்புன்னா எங்கே போய் யார்கிட்ட ரிப்போர்ட் கொடுக்கறது? இது எல்லாத்தையும் தாண்டின சிம்பிள் கொஸ்டின் பொலிட்டிக்கலி நம்ம பேச வேண்டியது. இட்ஸ் வெரி சர்ப்ரைசிங். அதாவது வந்து இது சம்டைம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹாஸ் டு ஆன்சர் இட். ஏன் இது வரைக்கும் அவங்க டி வேர்டை யூஸ் பண்ணல? இது குண்டு வெடிப்பு, கார் வெடிப்புன்றதெல்லாம் கதை. இது இட்ஸ் அ பிளாஸ்ட். எ பிளாஸ்ட் இஸ் அ பிளாஸ்ட். இல்லை, கனத்த இதயத்தோடு தான் பூட்டான் வந்திருக்கேன் பிரதமர். அதெல்லாம் பிரதமர் சொல்கிறது கரெக்டுங்க. பட் டி வேர்டை ஏன் யூஸ் பண்ணல? கடந்த காலங்களில் வந்து அது வந்து இது ஒரு தீவிரவாத நடவடிக்கை, மனித குலத்துக்கு எதிரான தீவிரவாதம் அப்படின்லாம் வழக்கமாக பேசக்கூடிய பிரதமரோ உள்துறை அமைச்சரோ பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர்களோ, ஏன் ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு அமைச்சரே கூட வந்து அப்படியே நழுவுறாரு. ஒரு நாளைக்கு பிறகும் ராஜ்நாத் சிங் வந்து யூஸ்வலாக பேசக்கூடியவர், நல்லா பேசக்கூடியவர். ராஜ்நாத் சிங்கே வந்து இது ஒரு தீவிரவாத தாக்குதல் என்று ஏன் சொல்ல மறுக்கிறார்கள்? இந்திய அரசு அதிகாரப்பூர்வமாக ஏன் இது ஒரு தீவிரவாத தாக்குதல் என்று சொல்ல மறுக்கிறது? எவ்ரிபடி நோஸ் இஸ் அ டெரர் அட்டாக். நல்லா பார்த்தாலே தெரியுது. அப்பாவிகள் கொல்லப்படுகிறார்கள் பொழுது சில காவல்துறை அதிகாரிகள் தான் நேற்று இந்தியாவுடைய ஷோவில் வந்து சில ஆஃபீஸர்ஸ்லாம் வெளிப்படையாக இட்ஸ் டெரர் அட்டாக்னு தான் சொல்கிறாங்க. பல ஊடகங்களில் வந்து பலவும் இதை வந்து டெரர் அட்டாக்னு தான் சொல்கிறாங்க. பட் இந்திய அரசு ஏன் அதிகாரப்பூர்வமாக சொல்ல மறுக்கிறது என்னும் பொழுது அது அந்த இடத்துல வந்து இந்தியாவின் வெளியுறவு கொள்கை சம்பந்தப்பட்ட விவகாரமாகவும் இதை நாம் பார்க்கும் பொழுது இது
ஏன்னா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இது அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து சர்வதேச அளவிலும் இந்த பிரச்சனை பேசப்படும். அப்படி இருக்கும்பொழுது வந்து நீங்கள் அப்போ என்ன நியாயங்களை முன்னெடுத்து வைப்பீர்கள் என்ற கேள்விகளும் வருகிறது. ஏன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 24 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆக போகுது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக வந்து இந்த இன்சிடெண்ட்டை பற்றின தன்னுடைய கருத்தை தெரிவிக்க மறுக்கிறது என்பதுதான் வந்து இதில் நாம் வந்து ஆச்சரியத்துடன் பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வாக நான் கருதுகிறேன். அரசு சொல்லட்டும், இன்னொரு அமர்வுலையும் இது குறித்து விரிவாக கண்டிப்பாக பேசுகிறேன். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.